வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த வாட்டர் நீரை பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம இன்னைக்கு ரிவிஷன் எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அதாவது அன்றாட வாழ்வில வேதியியல். பட் வேதியியல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வேதியியல் ஏதோ ஒரு லேப்ல மட்டும்தான் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு புக்கில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. அது அன்றாட லைஃப்ல இருக்கக்கூடியது. அது எப்படி சார் அன்றாட லைஃப்? இப்போ நம்ம புக்கில் உள்ள படிச்சதுனால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்மளுடைய டே டு லைஃப்ல எப்படிலாம் அன்றாடமா இந்த கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உரங்கள் நம்ம பார்த்தோம், ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உரங்கள் ஒரு கெமிக்கல் தன்மை வாய்ந்ததுதான், ரைட்டா? இந்த உரங்களை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? இதுல பாத்தீங்கன்னா கனிம உரங்கள் அப்படின்னு ரெண்டா பார்த்தோம். இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம், ரைட்டா? இதெல்லாம் இந்த டாபிக்லாம் ஞாபகம் இருக்கும். நம்ம புக்கு வைஸா போக போறோம். இது ரொம்ப நம்ம டீப்பா போகலாம், ஏன்னா இது சும்மா கிளான்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். ஏன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறதுனால, ஏன்னா அடுத்த மாசம் எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். ஓகே. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் போற அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கதைகளை நம்ம இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு கதைகளை உங்கள்கிட்ட சொல்லலாம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல என்ன நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுது, எப்படி கெமிஸ்ட்ரி நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப் நம்ம வாட்ச் பண்ணாண்டாலும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வரான், சரியா? அவனுக்கு இந்த குக் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு குக் பண்றது ரொம்ப பிடிக்கும். ம் சமைக்கிறது பிடிக்கும். அப்போ ஒரு நாள் அவன் அம்மா சமையல் அறையில் அவங்க பரபரப்பா இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த ராமுட்ட சொல்றாப்ல. சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க வராங்க, விருந்தாளிங்க வராங்கன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால புரோட்டா பண்ணலாம். ஏன்னா இப்போ புரோட்டா தான் ஒரு ட்ரெண்டிங்கான ஃபுட் மாதிரி வீட்லயே இப்போ செய்யறாங்க. வீட்டில் செய்யறது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் புரோட்டா செய்யறாங்க. ஆனா புரோட்டாக்கு அந்த மாவு பார்த்தீங்கன்னா புளிக்கணும். இது மாவு புளிக்கல. அப்போ உடனே ஐயோ, மாவு புளிக்கலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே ராமு கேட்டான், ஏம்மா மாவு புளிக்கணும், அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, மாவு புளிக்கிறது கண்டிப்பா நடந்தாதான் அந்த மாவு நல்லா இருக்கும். அதுல நம்ம பாத்தீங்கன்னா தோசை மாவுல அப்படி மாவு புளிச்சா அந்த தோசை நல்லா வருவாங்க, அப்படிதானே? அது மாதிரி இந்த புரோட்டாக்கும். அப்போ நீ படிக்கிறலப்பா கெமிஸ்ட்ரி, ஏன்னா அவங்க அம்மாவும் நல்லா படிச்சவங்க தான். நீ படிக்கல கெமிஸ்ட்ரி? அதே தான். இது மாவு புளிப்பது அப்படிங்கிறது ஒரு வேதியியல் மாற்றம், ரைட்டா? ஸோ அப்படி வேதியியல் மாற்றம் நடந்தாதான் அந்த மாவு புளிக்குன்னு அர்த்தம். அப்போ மாவு புளிச்சாதான் நம்ம ஃபர்தரா யூஸ் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அப்போ அப்போ அவங்க அதுக்கு ஒரு இது சொல்றாங்க, என்னன்னா, இப்போ நம்ம தயிர் சேர்க்கிறோம், அப்படிதானே? இந்த தயிர் சேர்க்கும் போது இந்த தயிர்ல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த மாவு கூட நம்ம தயிர் சேர்க்கிறோம். இந்த தயிர்ல ஏற்கனவே நல்ல பாக்டீரியா இருக்குன்னு தெரியும். ஏன்னா பாலை தயிரா மாத்துவது இந்த நல்ல பாக்டீரியாக்கள். கெட்ட கெட்டது செய்யும் பாக்டீரியா இருக்கு, நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கு. அப்ப இந்த தயிர் அந்த மாவு கூட சேர்க்கும் போது இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் இந்த மாவை அப்படியே கொஞ்சமா சாப்பிடும். கொஞ்சம்னா அதுக்காண்டி நம்மளுக்கு இல்லாமலாம் சாப்பிட லேசா எடுக்கும். அப்படி எடுத்த பிறகு சாப்பிட்ட பிறகு என்னதான் மாறுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவா அதை மாத்துது. சாப்பிட்ட உடனே இப்ப நம்ம எப்படி ஒரு ஆக்சிஜன் உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோமோ, அதே மாதிரி அந்த மாவை சாப்பிட்டு இந்த பாக்டீரியா கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாற்றுது. இந்த வாயு தான் இந்த மாவை பஞ்சு மாதிரி நமக்கு உப்ப வைக்கி. நமக்கு மாவை பார்த்தாலே உப்பு உப்பு இதுல தோசை மாவு நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்டில் அரைச்சி வச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கி ஒழியும், அந்த பாத்திரம் ஃபுல்லாக பொங்கி ஒழியும். இதுக்கு காரணம்னா இதுதான், சரிங்களா? அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிற வாயுவா மாறுது இந்த மாவை சாப்பிட்டு வருது. அப்போ அந்த வாயு இந்த மாவை அப்படி பஞ்சு மாதிரி உப்ப வைக்கு.
சரியா? ஆனா இன்னைக்கு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, இப்படி வைக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இது கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம நேரம் கம்மியா தான் இருக்கு. விருந்தாலும் திடீர்னு வரேன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணா இது ஆக்சுவலி புளிச்சிரும் பார்த்தேன். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா தான் நல்லா இருக்கும். பட் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே ராமுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது. ஆமா, ஓகே ரைட்டு பாப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல கெமிஸ்ட்ரி, அதுதான் அவனுக்கும் தோணுது. அப்போ ஒரு வார்த்தை அவனுக்கு தோணுது. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லியிருப்பாங்கல்ல, சோடா பவுடர் அப்படிங்கிறது. சோடா உப்பு. ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு ரொம்ப அதிகமாக போடுவாங்க. சோடா பவுடர் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. சோடா உப்பு. இது ஆமா புரோட்டா மாவுல போடலாமாமா. புரோட்டா மாவுல போட்டா அது வந்து உப்புலாம் அப்படின்னாங்க. ஆமா, ரைட்டு. அவங்க அவங்க அம்மாவுக்கு தெரியும். பட் அவங்க வந்து நேச்சுரலா பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இப்ப நம்ம டைம் இல்லையே. இப்ப கடையிலலாம் பாத்தீங்கன்னா அந்த சோடா உப்பு தான் போடுவாங்க. ஏன் போடுவாங்கன்னா இந்த இதே மாதிரி தான் டைம் இருக்காது. நம்ம பல கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும். திருப்பி மறுநாள் திருப்பி கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதனால டைம் இருக்காது. ஸோ அப்போ வந்து ராமு வந்து சொல்றான், ஓகேம்மா இந்த சோடா உப்பு போடும். அதாவது பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் சோடாங்கிற ஒரு வேதிப்பொருள் நீங்க கடையில பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உணவுப் பொருள், வேதிப்பொருள். இதை தயிர் அல்லது எலுமிச்சை சாறு போன்ற அமிலத்துடன் சேர்க்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். சரியா? இந்த பேக்கிங் சோடா அப்படிங்காங்கல்ல, சோடா உப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேக்கிங் சோடா அப்படிம்பாங்க. பேக்கிங் பவுடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு தயிர் கூடயோ இல்ல எலுமிச்சை சாறு. ஏன்னா இந்த எலுமிச்சை சாறு தயிர்லாம் பார்த்தீங்கன்னா அமிலம். அமிலத்தை கூட சேர்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடை அது உருவாக்குது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மாவை உப்ப வைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே ரைட். அப்போ நல்ல விஷயம். நல்ல ஒரு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, ஒரு சிறிய கிண்ணம் எடுக்கிறாங்க. அதுல அந்த பேக்கிங் சோடாவை போடுறாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்க்கறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த மாவு வந்து அந்த மாவை எடுத்து அது உள்ள போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல மாவு பார்த்தீங்கன்னா உப்ப ஆரம்பிச்சது. சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத நமக்கு பார்க்குறோம். அப்படிதானே? ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் வேதியியல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப இந்த கதையில பாத்தீங்கன்னா மாவு புளிப்பது ஒரு வேதியியல் செயல்முறை. தயிரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு வந்து இந்த உப்பை நம்ம பார்த்தோம். மாவை சாப்பிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குற பார்த்தோம். சப்போஸ் நமக்கு அது டைம் இல்லைன்னா நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு போடுறோம். அந்த பேக்கிங் சோடா என்ன பண்ணுது? தயிர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு கூட சேர்க்கும் போது மாவெல்லாம் சேர்த்தும் போது பேக்கிங் சோடா போன்றவை கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது. மாவை உப்ப வைக்கிறது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவுலே இது ஒண்ணு இருக்கு. ம் ரைட். இப்ப இதே மாதிரி இன்னொன்னு நம்ம சொல்லலாம். நம்ம சோப்பு, ஏன்னா நம்ம இந்த யூனிட்ல பின்னாடி வரும். சோப்பு, டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வரும். அப்படிதானே? இப்போ இந்த சோப்பு அப்புறம் டிட்டர்ஜென்ட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பாத்துறீங்களா? உங்கள்கிட்ட கேட்டப்ப சொல்லணும். சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க ஏற்கனவே புக்ஸை படிச்சிருப்பீங்க. ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க அதை சொல்லலாம். சார் இதுதான் சார் அதுல டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோப்புகள் மற்றும் நம்ம அது என்னன்னா சலவை தூள் அடிப்பாங்க. அப்படிதானப்பா? சோப்பு, சலவை தூள். இது வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகேவா? இது வந்து நமக்கு தெரியும். ஓகே. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லலாமே. ஓகே. ரைட்டா. இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு கதை வழியா பார்க்கலாம். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா சோப்பு கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? நீங்க பாத்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்க கூட சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குளிக்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் அதுக்கெல்லாம் சோப்பு யூஸ் பண்றாங்க. அப்படிதானே? அப்புறம் இதே மாதிரி ஒரு கிராமத்துல அருண் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஒரு ஆளு அவங்க அம்மா வந்து ஒரு சலவை தூள் அப்படிங்கிறத வாங்கிட்டு வராங்க. சரியா?
அப்ப இவன் வந்து கேட்குறான் அம்மாட்ட வந்து, ஏம்மா நம்ம வீட்டில் தான் சோப்பு இருக்கலாமா, எதுக்குமா சலவை தூள் இந்த தூள் வாங்குனீங்க, பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ இல்லைன்னா துணி துவைக்கிறதுக்கோ, இந்த மாதிரி ஒரு துணி துவைக்கிறதுக்கு சரியா, நம்ம பாத்திரம் தேய்க்கல அது, அதுக்கு வேற பவுடரு ஓகேவா, துணி துவைக்கிறதுக்கு ஏம்மா இந்த பவுடர் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாம்மா, கரெக்டு, நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி சோப்பும் டிடர்ஜென்ட்டும் ரெண்டுமே கெமிஸ்ட்ரி, அதுதானே, ரெண்டுமே கெமிக்கல்ஸ் தான், நம்ம கெமிஸ்ட்ரியால தான் நம்ம உருவானவை சரியா. ஆனா கொஞ்சோண்டு வேறுபா கொஞ்சோண்டு வேறுபாடுகள் இருக்கு. அது என்ன வேறுபாடு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் சரியா. உடனே ரெண்டு பாத்திரத்தை எடுக்கிறான் சரியா. ஒரு இல சோப்பு, ஒரு இல டிடர்ஜென்ட் அப்படிங்கிற சலவை தூள். இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம வந்து இதுல சோப்பை போட்டு கரைக்கிறான், அப்புறம் இன்னொருல போட்டு அந்த டிடர்ஜென்ட் அப்படிங்கறத அதை போட்டு கரைக்கணும் சரியா. அப்புறம் அம்மா சொல்றா, சரி இப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு எண்ணெய் தடவிய கண்ணாடியை இந்த ரெண்டுலயும் கழுவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் தடவி ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம ஒரு கண்ணாடில தடவுறோம், தடவி இந்த ரெண்டு இடத்துல வைக்க போறோம், வச்சு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் சோப்பால கழுவுறான், ஆனா கண்ணாடியில இன்னும் எண்ணெய் புள்ளிகள் இருந்தன. அப்படிதானே, நமக்கு ஆமா இது டைரக்டா பார்க்கட்டாலும் சொல்லிடுவோம், ஆமா அது போவாதுதா, அது எப்படி போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிதானே. ஆனா இதுல கழுவும் போது அந்த கண்ணாடி கிளீன் ஆயிட்டு எதுவுமே அந்த எண்ணெய் புள்ளிகள் இதுல இல்ல. அப்போ அவனுக்கு வந்து ஆச்சரியமா கேட்டான், அது எப்படி, ஏன் இதுல மட்டும் கழுவும் போது போல அதுல கழுவுனா போணுச்சு, அதுல மட்டும் எப்படி சுத்தமா போணுச்சு அப்படின்னு கேக்குறான் சரியா. சோ சோப்புங்கிறது ஒரு இயற்கையான கொழுப்பு பொருட்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இயற்கையான கொழுப்பு பொருட்களால அந்த சோப்பை உருவாக்குறாங்க. ஆ, இது வந்து இந்த சோப்பு எதுல கரையும் பாத்தீங்கன்னா, அல்கலைன் அப்படிங்கிற கூடிய அந்த சோடிகாரம், சொடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் வந்து ஆ, கரையும். அல்கலைன் அப்படிங்கிற சொடிகாரம் அதெல்லாம் கரையும் அந்த நீர்ல சரியா. அல்கலைன் வாட்டர், அல்கலைன் சொல்யூஷன் அப்படிலாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில பெரிய கிளாஸ்ல, அந்த நீர்ல கரையும். ஆனா டிடர்ஜென்ட் பாத்தீங்கன்னா செயற்கையா தயாரிக்கப்பட்டது, அது வந்து நம்ம இயற்கையெல்லாம் இருக்காது. இது ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்ற கூட கடின நீர், அதுல கரையும். அப்புறம் குளிர்ந்த நீர்ல கரையும், கூல் வாட்டர். குளிர்ந்த நீரில் நன்றாக அது வந்து வேலை செய்யும். அப்போ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டா நமக்கு தெரியுதா. அஹ்? அப்போ ஒரு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் சோப்பை பார்த்தோம், அது அந்த அளவுக்கு கரையல, ஏன்னா அது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் அல்கலின் சொல்யூஷன், அல்கலின் அந்த நீர்ல அதை மட்டும் தான் அது கரையும். பட் சலவை தூள் பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணியிலே, குளிர்ந்த நீர்லே கரையும் சரியா. அப்போ இதுவும் ஒரு கெமிஸ்ட்ரி. ஆ நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய அனைத்திலும் கெமிஸ்ட்ரி இருக்கு. உணவுல அமிலங்கள் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, நம்ம வயிற்றுல அமிலங்கள் இருக்கு அப்படிதானே. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப வலிமை குறைந்த ஆசிட்ஸ் தான், ஆனா பட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பேசஸ், கார பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, காரங்கள் அதுல இருக்கு சொல்றோம். அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு உணவை சாப்பிடும் போது இந்த பிஹெச் அப்படின்னு ஒரு இதை கேள்விப்படுவீங்க அடுத்தனா. பிஹெச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சாப்பிட்றதுல, உணவுல காரம் அமிலம், நம்ம நம்ம நெஞ்சு எரிச்சு வர்றது, அதுக்கு நம்ம ஒரு ஜெலசில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் குடிக்கிறது, எல்லாமே பிஹெச் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா. ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிலாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறக்காண்டி உங்களுக்கு இந்த ரெண்டு கதையும் சொன்னேன் சரியா. இது நம்ம புக்கில் வந்து அந்த டாபிக் இருக்கும், பட் அதை நம்ம இந்த கதையின் மூலயமா ஓ ஓகே ஓ இந்த இடத்துல அது யூஸ் ஆகலானே அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரும். ஓகே ரைட். சரி, இப்போ இது போக நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரா சூப்பர் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் அந்த புக்கை படிச்சு நம்ம கேட்கக்கூடாது, படிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே கேட்கணும், ஓகே இது ஏன் வந்துச்சு. ஒரு இரும்பு கதவை பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சுன்னா ஏன் துரு பிடிச்சிருக்கு சரியா. சர்க்கரையை நீங்க நீர்ல கரைக்கணும் ஏன் கரையுது. தேநீர் தயாரிக்கிறாங்க, டீ தயாரிப்பாங்க, அந்த கலர் மாறும், அந்த தூள் போட்டோன்னா கொதிக்க வச்சோன்னா கலர் மாறும், ஏன் மாறுது. முட்டையை அவிக்கிறாங்க, முட்டையை அவிச்சோன்னா அந்த கூடு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஃபர்ஸ்ட் லிக்விட், அந்த வெள்ளைக்கரு பார்த்தீங்க அந்த வெள்ளை இது லிக்யூட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டா மாறிடுது, அது எப்படி மாறுனுச்சு ரைட்டா.
இது மாதிரி உங்க உங்க வீட்ல பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சிருப்பீங்க. தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா உறைஞ்சிரும். நீங்க அதை பார்த்துருக்கலாம், எங்க வீட்ல நான் பார்த்துருக்கேன். குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே வெளியில வராது, அந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் லேசா நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணா அதுக்கப்புறம் அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட லைஃப்ல நம்மளுடைய நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. சரியா? ஸோ வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் என்ன வித்தியாசம்? வேதியியல், இயற்பியல் மாற்றம் ரெண்டுமே சப்ஜெக்ட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து, சார் இது பிசிக்ஸ் சார், அது கெமிஸ்ட்ரி சார், எங்க சயின்ஸ்ல வரக்கூடிய சப்ஜெக்ட் சார், அப்படி கிடையாது. சரியா? அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். இந்த வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புதிய பொருளை நீங்க உருவாக்கக்கூடிய நிகழ்வு. புதிய பொருள் வரும். சரியா? அதாவது ஒரு பொருள்ல இருந்து ஒரு புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதானே? பட் இயற்பியல் மாற்றம் தான் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா விச் இஸ் ரிசல்ட் இன் ஏ சேஞ்ச் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்படிதானே? அந்த சப்ஸ்டன்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். பட் பிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இயற்பியல் மட்டத்துல நீங்க பார்க்கலாம், ஈஸியா கண்ணால பார்த்தலாம். எப்படின்னா உயரத்திலையும் வடிவத்திலையும் மாறக்கூடியது. அப்படிதானே? நம்ம நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு ஃபாரினோ இல்லைன்னா ஏதோ வெளியூர் போயிருப்பாப்ல. அவனுக்கு அவன் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்தானா நம்மளை பார்த்தானே, "ஏய், என்னடா இப்படி இருக்க, குண்டா இருக்கோ நம்ம ஒல்லியா இருக்கோம்" நம்ம சொல்றோம். இல்ல நம்ம அவனை பார்த்தோன்னு சொல்றோம், "ஏய், என்னடா இப்படி மாட்டேன், ரொம்ப குண்டா இருக்கியடா, ரொம்ப ஒல்லியா இருக்கியடா" அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே? பட் அந்த கணேஷோ விக்னேஷோ யாரோ ஒருத்தர் கம்ப்ளீட்டா மாறப்போறது கிடையாது. அப்படிதானே? விக்னேஷ் திடீர்னு முருகனா மாறப்போறது கிடையாது. விக்னேஷ் விக்னேஷா தான் இருக்க போற. ஆனா அவனுடைய உருவத்துல மாற்றம் நடந்திருக்கு. அப்போ அது வந்து பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். கெமிக்கல் சேஞ்சஸ்னா நிறைய எக்ஸாம் சொல்லலாம். இப்ப நம்ம சொன்னோம், நம்ம கதையிலே சொன்னோம், இருந்தாலும் நிறைய சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேப்பரை எரிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பேப்பர் இருந்துச்சு, பேப்பர் எரிச்சோன்னே அது வந்து சாம்பலா மாறிட்டு, கெமிக்கல் சேஞ்சஸ். மாவு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இது இரும்பு துரு பிடிக்கிறது, நல்ல இரும்பு கதவை நம்ம வாங்கி போடுறோம், நம்மளுடைய வீட்டு முன்னாடி கதவா யூஸ் பண்றோம், ஜன்னல் கம்மியில யூஸ் பண்றோம். ஆனா நாளாக நாளாக பாத்தீங்கன்னா துரு பிடிச்சி அது கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துகள் கிடக்கும். ஏன்? ஏன்னா அது வந்து இயற்கையில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்து கூட வினை புரிந்து டிகே ஆயிருது. சரிங்களா? அப்ப அதுக்கு நம்ம பண்றதுக்கு தான் சில அந்த வார்னிஷ், அப்புறம் பெயிண்ட், அப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனா அதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் எடுக்க போறோம். இந்த பாயிண்ட் எழுதினோடனே இதுக்கு ஒன் வேர்டு கேட்டா என்ன சொல்வீங்க? நேச்சுரல் இண்டிகேட்டர். புக்கை திருப்ப கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா சேட் பண்ணிடலாம், அப்படி இல்லை டைம் இல்லைன்னா நீங்க டக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர்னா இயற்கை நிறங்காட்டி. நம்ம புக்ல இயற்கை நிறங்காட்டின்னு ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. எது ஞாபகம் இருக்கா? என்னது? மஞ்சள், எல்லோ, சாரி, மஞ்சள். ஓகே. நான் வந்து அந்த நிறத்தையே நான் வந்து சொல்லிட்டேன், எல்லோ இல்ல, நம்ம டர்மரிக் பவுடர். சரியா? ஓகே. ஸோ டர்மரிக் பவுடர் தான் நேச்சுரல் இண்டிகேட்டர். இது ஏன் நேச்சுரல் இண்டிகேட்டர்? ஏன்னா நீங்க ஒரு இதுல தண்ணியில கலக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, அந்த நீர் கூட சேர்க்கறீங்கன்னா மஞ்சள் நிறமா அந்த நீர் மாறிடும். அது மாதிரி ஒரு இன்னொரு பீக்கர்ல கொஞ்சோண்டு சோப்பு நீரை எடுத்துக்கோங்க, அதுல மஞ்சள் தூரை போடுங்க, இப்போவும் ஒரு கலர்ல இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி கலர் மாறுது. அப்ப அந்த கலர் மாறினோடனே சாதாரணமா இப்போ சோப்பு தூள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் அப்படிதானே, காரம். அப்ப அதுல இந்த மஞ்சள் தூள் போடும்போது அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறுது. புளிக்கரசுல நீங்க மஞ்சத்தூளை சேர்க்கும் போது அது முயற்சி செய்து பார்க்கும் போட்டிருப்பாங்க. வீட்டை தூய்மைப்படுத்த திரவங்கள் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம்ல, வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய திரவம், அது கூட மஞ்சளை யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த கலர் மாறும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணலாம் பாவம். இந்த மாதிரிலாம் நெட்ல பாருங்க. இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் கலர் சேஞ்சஸ் நான் வீட்ல வச்சு பண்றதுக்கு என்னெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆசிட் எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்துக்கோங்க, எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்து அதுல போட்டு பாருங்க. இதை நீங்களே புக்ல இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்களே போட்டு பாருங்க.
சோப்பு தூளை நல்லா கரைச்சி ஒரு தண்ணியை ரெடி பண்ணி அதுல இது பண்ணி பாருங்க. சரியா? இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி பாருங்க. ஸோ இதுல இருந்து இயற்கை நிறங்காட்டி அப்படிங்கிறது மஞ்சள் தெரிஞ்சு வச்சு. ஏன்னா நீங்க வச்சிருக்க அந்த லிக்யூட் ஏதோ ஒன்று வாட்டரோ ஏதோ ஒன்று சொல்யூஷன் ஏதோ ஒன்று வீட்டு துடைக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்கோம். அது வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததா இல்ல காரத்தன்மை வாய்ந்ததான்னு பார்க்கறதுக்கு இந்த இயற்கை நிறங்காட்டியான அந்த டர்மரிக் பவுடர் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ரைட்டா? இது புரியுதா? அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்த்த நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இரும்பு ஏன் துருப்பிடிக்குது, ஜீனி எப்படி, அதாவது வெள்ளை சர்க்கரைம்பாங்க, அதை சூடாக்குனா கருப்பு நிறமா மாறுது, ஏன் கருப்பு நிறமா மாறுது. அப்புறம் இட்லி, நம்ம புதுசா ஒரு மாவு தயாரிக்கும், அதை நான் சொல்லிட்டேன், ஆக்சுவலா ஆன்சர் சொல்லிட்டேன், இருந்தாலும் அவங்க கேட்ட கொஸ்டினே சொல்றேன். நீங்க இட்லி ரெடி பண்ணுவாங்க, இட்லி மாவு வந்து கடினமா இருக்கும், ஆனா பழைய மாவு பார்த்தீங்கன்னா மிருதுவா இருக்கும், அதுக்கு என்ன காரணம்? இப்பெல்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இட்லி மாவுல பாக்டீரியாக்கள் நிகழ்த்தும் அந்த நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நொதித்தல். இந்த வார்த்தை இது என்ன, என்ன ரியாக்ஷன், என்ன வேதி மாற்றம் அப்படின்னு கேட்கலாம், ஏதாவது ஒன்வேல கேட்கலாம். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். சரியா? ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு அந்த இட்லி வந்து சாஃப்ட் ஆகுது, அதுல கெமிக்கல் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த இட்லி பேட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமால ஒரு பாயிண்ட் உண்டு. அந்த பாயிண்ட்டை நான் இப்போ ஆ, கொஞ்சோண்டு எழுதுறேன். ஏன்னா ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க எல்லாருமே வெங்காயம் நறுக்கிற இடத்துல உட்காந்துருப்பீங்க. மேபி சில பேர் வெங்காயம் கூட நறுக்கி இருப்பீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுக்காண்டி. வெங்காயம் நறுக்கும் போது நம்ம கண்களில் வந்து கண்ணீர் வரும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? எதனால? ஏன்னா வெங்காயம் நம்ம உடம்புல எப்படி செல்கள் இருக்கோ அதே மாதிரி வெங்காயத்திலும் செல் இருக்கு. அந்த அத செல்லுல முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் நான் இதை எழுதுறேன். ப்ரோபைன் டயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு வேதிப்பொருள் இதுல இருக்கு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயும் அதே தான், ஆனா ஸ்பெல்லிங் தான், அந்த ப்ரொனவுன்ஸ் தான் வந்து வேற. ப்ரொனவுன்ஸ் தான் ஒன்று, ஸ்பெல்லிங் கண்டிப்பா வேற தான் இருக்கும். அப்படிதானே? ஸோ இதை வந்து நான் இங்கிலீஷ்ல வேணா எழுதுறேன். ப்ரோஃபைன் தியால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? ப்ரோஃபைன் தியால் எஸ் ஆக்சைடு. இது அதோட செல்லுகள்ல இருக்கு, வெங்காயத்துடைய செல்லுகள்ல இருக்கு. சரியா? ரைட். அதனால எப்படி சார் கண்ணீர் வருது? இந்த இந்த வேதிப்பொருள் எளிதாக ஆவியாகக்கூடியது, வாலட்டைல் அப்படிம்பாங்க, ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஆவியாகக்கூடியது. நீங்க வெங்காயத்தை வெட்டுறீங்க, வெட்டும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பா அந்த கத்தியால அதோடைய செல்களை நீங்க வந்து டேமேஜ் பண்ணுவீங்க, அப்படிதானே? சிதைப்பீங்க, அப்படிதானே? நல்லா பாருங்க, இப்படி சிதைக்கிறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்ப அந்த செல்களை ஏற்கனவே இந்த வேதிப்பொருளுக்கு, இப்ப நீங்க இந்த ஒரு இதை உடைக்கிறீங்க, ஒரு வாட்டர் கேன் இருக்கு, உடைக்கிறீங்கன்னா வாட்டர் வெளியில வரும், அதே மாதிரி அந்த செல்கள் உடைஞ்சு அந்த வேதிப்பொருள் அப்படியே வெளியில வருது. இது உடனே ஆவியாயிரும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உடனே ஆவியாகி தான் உடனே உங்களுடைய கண்ணுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க அங்க பக்கத்துல வெட்டுறீங்க, உங்க கண்ணுக்கு வந்தோடனே கண்ணில் ஒரு எரிச்சல் உணர்வு வருது. எரிச்சல் உணர்வு வந்ததுனால அதை தூய்மைப்படுத்த கண்ணீரை நம்மளுடைய மூளை ஓகே ரெடி பண்ணும். ஓகே, ரைட்பா, அந்த இடத்துல எரிச்சலா இருக்கு, கண்ணீர் தண்ணீரோட்ட கழுவு அப்படின்னு சொல்லும். அதுதான் கண்ணீர். சரியா? அப்போ இது நம்ம சொல்லணும், வெங்காயத்தை நசுக்கும் போதும் இந்த மாதிரி கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும், எனவே இன்னும் அதிகமாக கண்ணீர் வரும். சரியா? அதனால நறுக்கிறத விட நசுக்கிறதுல பாத்தீங்கன்னா, நம்ம நசுக்குவோம் அப்படி வெங்காயத்தை, அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான செல்களை உடனே நம்ம வந்து உடைச்சுட்ருவோம். அதனால அந்த வேதிப்பொருட்கள் வெளியில் வந்துடும், நமக்கு கண்ணு வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு கண்ணீர் வந்துடும். சரியா? ரைட். வெங்காயத்தில் வெங்காயத்தை நீரில் நனைத்து நறுக்கும் போது நமக்கு எரிச்சல் குறைகின்றது ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது நீங்க தான் யோசிக்கணும். சரியா?
Why the tears are less produced when onion is cut after soaking in water? நம்ம நீர்ல அந்த வெங்காயத்தை முக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெட்டும் போது இது நம்ம கண்ணீரை வந்து குறையுது. இதை ஏன்னு நெட்ல அடிச்சு பாருங்க. நெட்ல அடிச்சு பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணாம டீ எல்லா ஆன்சருமே டீச்சர் சொல்லக்கூடாது, எல்லா ஆன்சருமே புக்குல பார்க்க கூடாது, எல்லா ஆன்சரையும் உடனே கைடு எடுத்து ஓகே எதுப்பா எதுப்பா அப்படின்னு பார்க்க கூடாது. சரியா? நம்ம ஓன் சர்ச் வேணும். ஓகே, ரைட். அடுத்து சோப் அண்ட் டிடர்ஜென்ட் இருக்கும். பட் நான் அதை வந்து ஒரு சின்ன கதையாக தான் சொன்னேன். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட் நம்ம எழுதலாம். என்னன்னா, இப்போ இந்த டிடர்ஜென்ட்ல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும், ரெண்டு சைடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லவ்விங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேட்டிங். இது இது இந்த வார்த்தையை படிச்ச உடனே உங்களுக்கு பழசு ஞாபகம் வரும். நம்ம பழசு படிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? இந்த ரெண்டு பார்ட்ஸ்னால என்ன ஒரு நல்ல விஷயம், என்ன நடக்க போகுது? ஆ? அதாவது நம்மளுடைய சோப்பு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஆனா அதுல ரெண்டு வகைகளுக்கு, ஒன்னு வந்து குளியல் சோப்பு, இன்னொன்னு வந்து சலவை சோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதானே? துணி துவைக்கிறது நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆஹ் இப்போ இந்த சோப்புனால நிறைய விதமான கரைகள் போகுது. உடனே அதுக்கு தான் நம்ம சலவை தூள் டெட்டர்ஜென்ட் வாங்குறோம். நீங்க வந்து மேபி ஆட்ல பார்க்கலாம். ஆட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இந்த தூளை போடுங்க, இந்த லிக்விடை யூஸ் பண்ணுங்க, ட்ரெஸ் இப்படி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல உள்ள அழுக்க வந்து அது நீக்கிடுது, அந்த அளவுக்கு பவரா இருக்குனால அப்படி சொல்றாங்க. சரியா? ஸோ சோப்பு மூலக்கூறுகளுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டு முனைகள் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீர் விரும்பும் பகுதி, வாட்டர் லவ்விங் பார்ட்ஸ். இன்னொன்னு நீர் வெறுக்கும் பகுதி. இதை நீங்க தண்ணியில கரைக்கிறீங்க, அப்போ அது பிரியுது. நீர் வெறுக்கும் பகுதி, நீரை விரும்பும் பகுதி. நீர் விரும்பும் பகுதி வந்து நீர் கூட சேர்ந்துரும். நீர் வெறுக்கும் பகுதி தனியா இருக்கும். அப்போ நீங்க ஒரு துணியில உள்ள அழுக்கு, அதுல ஒரு துணியை முக்குறீங்கன்னா அதுல உள்ள அழுக்கு கூட போய் இந்த நீர் வெறுக்கும் பகுதி, ஏன்னா நீர் அது வெறுத்துருது, உடனே அந்த அழுக்கு கூட போய் அட்டாச் ஆயிருது. சரியா? அந்த துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி அது போயிருது. நீர் விரும்பிகள் வந்து நீர் மூலக்கூறோட சேர்ந்துருது. அப்போ நீங்க நல்ல துணியை நல்லா முக்கிய முக்கிய எடுக்கிறீங்க, அப்புறம் கையாட்ட அலசுறீங்க, இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாண்டு, பிணைப்பு ஏற்பட்டுருது. துணி துவைக்கும் போது ஏராளமான மூலக்கூறுகள், அந்த மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அழுக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு அழுக்கை நீக்கும். இறுதியில் அழுக்கு மூலக்கூறுகள் நீரில் மிதந்து அடித்து செல்லப்படுகின்றன, துணி வெளுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல போட்டிருப்பாங்க அந்த அழுக்கு இருக்கும், சோப்போடைய மூலக்கூறுகள் அதை சுத்தி இருக்கும், சோப் மாலிகூல்ஸ் அதை சுத்தி இருக்கும், அதுக்கப்புறம் அது கூட அட்டாச் ஆகும். ஸோ துணி துவைக்கும் போது அந்த மாலிகூல்ஸ் தான் வெளியில போயிடும். ஓகேவா? ரைட். இப்போ ஆக்டிவிட்டி டூ, செயல்பாடு டூல இந்த சோப்பு தயாரித்தல் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சோப்பு தயாரித்தல் ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ வீடியோவா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே முன்ன கிளாஸ்லயும் நம்ம ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, எதுவுமே கிடைக்கல. இல்லைன்னா அதை காமிச்சிருப்பேன். சோப்பு தயாரிக்கிறது, சோப் தயாரித்தல், இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 35 ml மில்லி நீர், 10 கிராம், ஜி போடுவாங்க. சரியா? 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடு. 60 மில்லி. இந்த மில்லிலாம் லிக்யூட நம்ம வந்து வால்யூம் பார்க்கறதுக்கு உண்டான யூனிட்ஸ். சரியா? தேங்காய் எண்ணெய், சரி, கோகோனட் ஆயில், இதை யூஸ் பண்றாங்க. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குன்னு. ஆனா சோடியம் ஹைட்ராக்ஸ் நம்ம வீட்டில் இருக்க, நம்ம ஏன்னா இந்த சோப்பை வீட்டில் வச்சு தயாரிக்கணும்னு சோடியம் ஹைட்ராக்ஸ் நம்ம வீட்டிலலாம் இருக்காது. கெமிக்கல் கடையிலலாம் போய் கேட்கக்கூடாது. அது வந்து நமக்கு எப்பவுமே லேப்ல மட்டும் தான் யூஸ் பண்ணும், வெளியில அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ நம்ம சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்தில் பழைய செய்தித்தாளை விரித்துக்கொள். அது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவாங்க.
இப்போ நீங்க வந்து ஒரு சோப்பு தயாரிக்க போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பழைய செய்தித்தாளை வந்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு ஒரு கண்ணாடி கோலை எடுத்துக்கோங்க. அதுல நீரை நிரப்பணும். 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை அதில் சேருங்க. கொஞ்ச நேரம் குளிர வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் 60 மில்லி தேங்காய் எண்ணெய் அது கூட சேர்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும், ஒரேடியா சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த அந்த லிக்யூட் மாதிரி இருக்குது. அந்த கரைச்சல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கூழ்மமா மாறும். அப்படிதானே? நீங்க நிறைய இடத்துல அந்த கூழ்மத்தை பார்க்கலாம். அந்த லிக்யூட் மாதிரி இருக்கும். நல்ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணா அப்படியே கூழ்மமா மாறும். கெட்டித்தன்மை ஏறும். பின் இதனை சிறிய காளி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தால் கிடைப்பது சோப். நீங்க வீட்ல சின்ன காளி தீப்பெட்டி இருக்கும். அந்த சைஸே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸா அழகா இருக்கும். அதுதான் அதுல ஊத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு சோப்பு கிடைக்கும். இந்த சோப்பை கொண்டு உங்கள் கைக்குடைய துவைத்து பார்க்கவும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளியர் ஆயிட்டா சோப்பு தயாரிக்கிறதுக்குன்னா யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இந்த மெத்தடே ப்ரிப்பரேஷனே அந்த மெத்தடே சொல்லலாம். 35 ml வாட்டர், 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. அது வந்து லை அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்கில். சரியா? அது சோடியம் ஹைட்ராக்சைடு தான். 60 ml கோகோனட் ஆயில். இதெல்லாம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டோம். 35 ml வாட்டர் எடுத்துக்கிறோம் ஜாரில். அந்த 10 கிராம் அளவான கான்சன்ட்ரேட் சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கூல் பண்ண வைக்கிறோம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸ்டிர் இட் வெல். அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா நீர் போது இந்த மாதிரி கலக்கும் போது ஒரு மாதிரி கெட்டித்தன்மை ஆயிரும். சரியா? ஓகே. ஸோ அது அதுக்கப்புறம் மேக்ஸ் பாக்ஸுகளோட எம்டி மேக்ஸ் பாக்ஸில் ஊற்றுனோடனே அந்த சேஃபுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சோப்பு ரெடி ஆகிறது. ஓகே. ரைட். ஸோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உரங்கள். உரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? அதனால என்ன யூசஸ்? நம்ம பயிருக்குல விவசாயத்துல விவசாய நிலம் வயக்காடுல இப்போ இதான் போடுறாங்க. அப்படிதானே? அந்த சைடு போகும்போது தெரியும். அவங்க முதுகுல ஒன்று மாட்டிருப்பாங்க. அந்த பைப் மாதிரி இருக்கும். அது வழியா அந்த இது பண்ணுவாங்க. அந்த போகும்போது நம்மளுக்கே அந்த ஆ, இது வரும். ஸ்மெல்லு வரும். ப்ளஸ் அந்த நீர் துளி மாதிரி இருக்கிறது மேலெல்லாம் படம் தான் செய்யும். அது சரியா? இந்த கிராமத்து சைடு நீங்க அந்த இது வழியா போனீங்கன்னு தெரியும். வயக்காடு வழியா போகணும் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர், நீர், சூரிய ஒளி, வெளிச்சம், நம்ம சன்லைட் அப்படின்னு சொல்ற சூரிய ஒளி, ஏர் காற்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது போக சில நியூட்ரிஷன்ஸ் வந்து பிளான்ஸோடைய growth-க்கு இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்க சூரிய வெளிச்சத்தை காட்டாம தண்ணியே ஊத்தாம வெறும் உரங்களை போட்டீங்கன்னா அது ஒம்பாதான் போகும். இயற்கையான உரம் வேணும்பா எப்பவுமே. சரியா? இப்ப எப்படி இது எப்படின்னா நம்ம நம்ம பிறந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். அதை விட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பாஸ்போர்ட் ஐட்டம் சாப்பிட்டா அது வந்து டேஸ்ட்டுக்கான சாப்பிட்றோம். அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் தான். இதை நம்ம நல்ல சத்தான உணவு சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா அதெல்லாம் டேஸ்ட் சாப்பிடலாம். பட் டைரக்டா அதை மட்டுமே உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அப்போ ஃபெர்டிலைசர்ஸ் மட்டுமே, உரங்கள் மட்டுமே ஒரு ஒரு செடிக்கு ஊத்துனா எப்படி இருக்கும்? இதுதான். ஓகேவா? அண்ட் இந்த ஃபெர்டிலைசர்ஸ்ல ஒரு 3 முக்கியமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதுதான் பிரின்சிபல் நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், என் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொட்டாசியம். ஆனா பொட்டாசியத்துக்கு திருப்பி பி போட மாட்டேன். ஏன்னா பாஸ்பரஸ் பின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் லெட்டரை யூஸ் பண்ணாங்க. அதுதான் கே. அப்போ கே அப்படின்னு எங்கேயாவது நீங்க பாத்தீங்க கெமிஸ்ட்ரியில சொல்றேன். கெமிஸ்ட்ரியில எலமெண்ட் அப்பெல்லாம் வரக்கூடிய இடத்துல கே வந்து பொட்டாசியம். இந்த என்பிகே அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் நியூட்ரிஷன். ஓகேவா? அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் இது போக மத்ததெல்லாம் சொல்லக்கூடாதா? ஏன் இது வந்து இரண்டாம் ஊட்டச்சத்துன்னு சொல்லக்கூடாதா? ஏன் முதன்மை ஊட்டச்சத்துன்னு சொல்றாங்க? ஏன்னா
தாவரம் வளர்ச்சிக்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்து தேவைப்படும். ஆனா இந்த மூன்று தான் ரொம்ப 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 தேவை. இந்த மூணை வச்சு நம்ம சிமுலேஷன் பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ்ல நடத்தும் போது சிமுலேஷன் பார்த்துருக்கோம். இந்த மூணுல ஒண்ணு மட்டும் அதிகமா போனா மத்த ரெண்டுமே போடலன்னா அவ்வளவுதான், செடி வளராது. புரியுதா? பாஸ்பரஸ் மட்டுமே நான் போட்டுட்டே இருக்கேன், நைட்ரஜன் பொட்டாசியம் கண்ணை காட்டலன்னா அவ்வளவுதான், செடி ரொம்ப போயிடும். இந்த மூணு மட்டுமே தேவை. இந்த மூணு இல்லாம நான் வேற ஏதாவது சம்திங் போடுறேன்னா அப்பவும் செடிகளுக்கு சத்து இல்லாம போயிடும். உடனே அது டேமேஜ் ஆயிரும். சரியா? அதனால இது தெரிஞ்சுக்கோ, ஏன் முதன்மை ஊட்டச்சத்து இது ரொம்ப ரொம்ப தேவை. மூன்று முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இது தேவை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இது சரி விகிதத்தில் இருக்கணும். இதை ரொம்ப அதிகமாகவும் இதை ரொம்ப குறையவோ போடக்கூடாது. ஒரு மாதிரி சரி விகிதத்தில் கொடுத்தாதான் நம்ம சிமுலேஷன் பார்த்துருப்போம். பார்த்தோம் நம்ம கிளாஸ்ல, நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அதிகமாக பண்ணால் செடியில் அந்த அளவுக்கு வளரல, மூணுத்தையும் நான் ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்த உடனே செடிகள் நல்லா வளர்ந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும் இந்த ரிவிஷன்லாம். எதுவும் டவுட் இருக்கா? மீதி இதுல இருந்து நம்ம அந்த உரங்கள்ல கனிம உரங்கள், கரிம உரங்கள் அப்படின்னும், அதுக்கப்புறம் சிமெண்ட், ஜிப்சம், எப்சம் சால்ட் அதெல்லாம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா அதுல சில நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸை நிறைவு செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.